வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூலை 27ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1214ஆம் ஆண்டில் பிரான்சில் இடம்பெற்ற போரில் பிரெஞ்சு மன்னர் 2ஆம் பிலிப்பின் படைகள் இங்கிலாந்து மன்னர் ஜானை வென்றன. ஜானின் ஆஞ்சிவின் பேரரசு முடிவுக்கு வந்தது. 1299ஆம் ஆண்டில் எட்வர்ட் கிப்பனின் ஆணைப்படி உஸ்மான் பே பண்டைய கிரேக்க நகரமான நிக்கோமீடியாவை ஆக்கிரமித்தார். இதுவே உதுமானிய நாட்டின் தொடக்கம் என கூறப்படுகின்றது. 1302ஆம் ஆண்டில் உதுமானியர் பாபியஸ் நகரில் இடம்பெற்ற சமரில் பைசாந்தியர்களை வென்றனர். 1663ஆம் ஆண்டில் அமெரிக்க குடியேற்ற நாடுகளுக்கு ஆங்கிலேய கப்பல்களிலேயே பொருட்கள் அனைத்தும் அனுப்பப்பட வேண்டும் என்ற சட்டம் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 1794ஆம் ஆண்டில் பிரெஞ்சு புரட்சியின் போது புரட்சியின் எதிரிகளாக கருதப்பட்ட 17,000 பேரை தூக்கிலிட ஆதரித்தமைக்காக மேக்சிமிலியன் ரோப்சியர் கைது செய்யப்பட்டார். 1816ஆம் ஆண்டில் நேக்ரோ கோட்டை சமரில் அமெரிக்க கடற்படை பீரங்கி குண்டு ஒன்றை ஏவியதில் 275 பேர் கொல்லப்பட்டனர். இதுவே அமெரிக்க வரலாற்றில் ஒரே ஒரு பீரங்கி வெடிப்பில் அதிக அளவு இழப்புகள் நேர்ந்த நிகழ்வாகும். 1862ஆம் ஆண்டில் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து பனாமா நோக்கி சென்று கொண்டிருந்த கோல்டன் கேட் என்ற கப்பல் மெக்சிகோவில் தீப்பிடித்து மூழ்கியதில் 231 பேர் உயிர் இழந்தனர். 1880ஆம் ஆண்டில் 2வது ஆங்கில ஆப்கானிய போரில் மாய்வாண்ட் என்ற இடத்தில் ஆப்கானிய படைகள் முகமது அயூப் கான் தலைமையில் பிரித்தானியரை வென்றனர். 1919ஆம் ஆண்டில் சிகாகோவில் இடம்பெற்ற இனக்கலவரங்களில் 38 பேர் உயிர் இழந்தனர். 537 பேர் காயமடைந்தனர். 1921ஆம் ஆண்டில் இயக்குநீர் எனப்படும் ஹார்மோன்கள் இன்சுலின் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துவதாக டொராண்டோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் கூட்டுப்படைகள் எகிப்தில் அச்சு நாடுகளின் இறுதி முன் அகர்வை வெற்றிகரமாக தடுத்தன. 1955ஆம் ஆண்டில் லண்டனில் இருந்து இஸ்தான்புல் சென்று கொண்டிருந்த எல் விமானம் பல்கேரியாவின் வான்பரப்பில் 2 போர் விமானங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் அனைத்து 58 பயணிகளும் உயிர் இழந்தனர். 1964ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் அமெரிக்கா மேலும் 5000 இராணுவ ஆலோசகர்களை தென் வியட்நாமிற்கு அனுப்பியது. 1981ஆம் ஆண்டில் மெக்சிகோவில் DC-9 ரக விமானம் ஒன்று தரை இறங்குகையில் ஓடுபாதையில் இருந்து விலகி விபத்துக்கு உள்ளானதில் பயணம் செய்த 66 பேரில் 32 பேர் உயிரிழந்தனர். 1989ஆம் ஆண்டில் கொரிய விமானம் திரிப்போலி விமான நிலையத்தில் தரை இறங்கும் போது ஓடுபாதையில் மோதியதில் விமானத்தில் இருந்த 199 பேரில் 75 பேரும் தரையில் 4 உயிரிழந்தனர். 1997ஆம் ஆண்டில் அல்ஜீரியாவில் செருக் என்ற இடத்தில் 50 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 2002ஆம் ஆண்டில் உக்ரைனின் லிவிவ் நகரில் வான் களியாட்ட நிகழ்ச்சியின் போது சுகோய் Su-27 போர் விமானம் மக்களின் மீது வீழ்ந்ததில் 85 பேர் உயிர் இழந்தனர். 100 பேர் காயமடைந்தனர். 2015ஆம் ஆண்டில் இந்திய பஞ்சாப் பகுதியில் குருதாஸ்பூர் காவல் நிலையம் தாக்கப்பட்டதில் 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஜூலை 27ஆம் நாளானது வடகொரிய நாட்டில் விடுதலை போர் வெற்றி தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.